தற்போதைய அண்மை செய்தி. அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்க இருப்பதாக அமித்ஷா ட்விட்டரில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளதாக அமித்ஷா ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்க இருப்பதாக அமித்ஷா எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தன்னுடைய சிறந்த பங்களிப்பை அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்க உள்ளதாகவும் அமித்ஷா எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்ற நிலையில் நைனா நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னுடைய சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். தற்போது அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்க இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பாஜகவினுடைய புதிய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது கடந்த சில மாதங்களாகவே அரசியல் வட்டாரங்களில் அதிக அளவு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அண்ணாமலைக்கு எந்த விதமான பொறுப்பு கொடுக்க போகிறார்கள் என்ற கேள்வி என்பதும் தொடர்ச்சியாக எழப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று அந்த மாநில தலைவருக்கான போட்டி என்பது நடத்தப்பட்ட நிலையில் நைனா நாகேந்திரன் மட்டுமே அந்த வேட்புமனு தாக்கல் என்பதும் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலைக்கு பதவி கொடுப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பதவி வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தற்போது தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனிடமிருந்து மட்டுமே வேட்புமனு பெறப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், பிரதமர் மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, கட்சியின் திட்டங்களை கிராமமாக எடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையின் பங்களிப்பு என்பது முன்னோடி இல்லாதது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் திறன்களை பாஜக பயன்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில்தான் இதற்கு முன்பாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை 6 வருடங்களாக பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்பில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக தேசிய பாஜக தரப்பிலிருந்து அவருக்கு பாராட்டுகள் என்பது குவிக்கப்பட்டிருந்த நிலையில், புதிய பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கக்கூடிய நிலையிலும் அண்ணாமலைக்கான அந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்படுவது எந்த விதமான பொறுப்பாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னைக்கு 2 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து என்டிஏ கூட்டணியினுடைய அந்த அறிவிப்பு என்பது முக்கியமாக நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவிலான பொறுப்பு என்பது கொடுக்கப்படும் என்றும், புதிய தலைவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த பதவி என்பது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் வெளியாகக்கூடிய அறிவிப்புடன் அண்ணாமலைக்கான அந்த தேசிய பொறுப்பு எந்த விதமான பொறுப்பு கொடுக்க போகிறார்கள் என்பது குறித்தும் தேசிய பாஜக தலைமையிடமிருந்து அறிவிப்புகள் வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என்று அமித்ஷா எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.